அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய கிருபையினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஏசப்பா, எங்களை உம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை கற்றுக்கொள்ள கிருபை தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யாக்கோபு 3வது அதிகாரம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல. போதகர்னா டீச்சர். நிறைய பேர் டீச்சர் ஆகாதீங்க. அந்த நாட்கள்ல டீச்சர்னா ரொம்ப மதிப்பு கொடுத்திருந்தாங்க. அப்ப நிறைய பேர் அப்படி ஆகணும்னு விரும்பினாங்க. அப்ப அதுக்கு ஒரு எச்சரிக்கையா அதிக தண்டனை அடைவோம் அப்படின்றத அறிந்து, ஏன்னா சொல்றபடி செய்யணும். எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறவங்களா இருக்கணும். அதனால அது அதிக தண்டனை கிடைக்கும். அதனால நிறைய பேர் டீச்சர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நிறைய மிஸ்டேக் நம்ம லைஃப்ல செய்கிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும். சொல் தவறாதவன் அப்படின்னா சொன்ன சொல்ல தவறாமல் அப்படியே நிறைவேற்றுகிறவனா இருந்தா அவன்தான் பெர்ஃபெக்ட் மனுஷன், பூரணமான புருஷன். தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். வாய கண்ட்ரோல் பண்ணி சொல்றத செய்கிறவங்களா இருந்தோம்னா நம்மளோட சரீர மற்ற அவயவங்களையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வைத்து கொள்ளலாம். சரீரம் முழுவதும் கடிவாளத்துல அடங்கி இருக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள். முதல்ல குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரைகள் ரொம்ப பெருசு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், பவர்ஃபுல். அப்படிப்பட்ட அந்த குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியணுன்றதுக்காக ஒரு சின்ன கடிவாளத்தை போட்டு அத ஃபுல் சரீரத்தையும் நம்ம எந்த பக்கம் திருப்பணுமோ அந்த பக்கம் திருப்பிடும். ஃபர்ஸ்ட் குதிரை கடிவாளம் அந்த குதிரைய ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அந்த குதிரையில ஏறி இருக்கவன் எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறானோ அந்த பக்கம் அந்த கடிவாளத்தை வச்சு கரெக்ட் பண்ணிடுறான். கப்பல்களை பாருங்கள். 2வது சொல்லப்பட்டது எக்ஸாம்பிள் கப்பல்கள். அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானினால் திருப்பப்படும். பெரிய கப்பல், பெரிய காற்று, கடுங்காற்று அடிக்குது. அப்ப காற்று போற திசையில தான் கப்பல் போகும். ஆனா அப்படி இல்லாம அத ஓட்டுறவன் எந்த பக்கம் கப்பல் மாலுமி எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறாரோ அந்த பக்கம் ஒரு சிறிய சுக்கா அதை திருப்பி கொண்டு வந்துருது. பெரிய கப்பலை சின்ன சுக்கான் திருப்பி கொண்டு வந்துருது. அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். நாவு ரொம்ப சின்னதுதான், ஆனா அதுல பேசுற வார்த்தைகள் பெருமையான வார்த்தைகளை பேசுகிறது. 3வது பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு சின்ன பொறி 2 கல்ல உரசும் போது ஏற்படுற அந்த சின்ன நெருப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி ஒரு பெரிய காட்டையே அழிச்சு போட்டுருது. நாவும் நெருப்பு தான். அது போல நாவும் நெருப்பு போலதான். அது அநீதி நிறைந்த உலகம். நாவுல
அநீதி காணப்படுகிறது. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, நம்ம பேசுற வார்த்தைகள் நம்மளோட முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது, அசுத்தமாக்கிறது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும், நம்ம வாழ்க்கைய அழித்து போடுது, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையோடு மட்டும் இல்ல, நரகத்துல கொண்டு போய் நரக அக்கினினாலையும் நம்ம அழிவை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்ப நாவை நம்ம அடக்குறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். நம்ம நாவை ரொம்ப கவனம் செலுத்தணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நம்ம ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விட்டுறக்கூடாது. ரொம்ப கவனமா நம்ம நாவை கையாளறதுக்கு ஆண்டவருடைய கிருபைய பெற்றுக்கொள்ளணும். சகலவித மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், இது எல்லாம் ஆண்டவர் படைக்கும் போதே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல பின்பகுதியில சமுத்திர மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் மனுஷனை ஆசீர்வதித்தார். அப்ப இது எல்லாம் மனுஷனுக்கு கீழா இருக்கக்கூடியது. ஆண்டவர் படைக்கும் போதே அப்படித்தான் படைச்சாங்க. அப்ப இந்த மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்ம சொல்றத அது கேட்கிறதா மாறுது. சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படுவது உண்டு, அடக்கப்பட்டதும் உண்டு. நம்ம சொல்றத செய்யற அளவுக்கு அதுக்கு பிராக்டிஸ் கொடுத்துடலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. ஆனா நாவை எந்த மனுஷனாலையும் அடக்க முடியாது. அது எப்படி இருக்குன்னா, பொல்லாங்குள்ளது, சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததா இருக்குது. அது அடங்காத பொல்லாங்குள்ளது, கெட்ட காரியங்க. அந்த நாவை பயன்படுத்தி தான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறோம். மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகளை, மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுறோம். சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததா இருக்கு. அப்ப விஷம் போல, விஷம் எப்படி ஒரு மனுஷனை கொன்றுமோ அது போல நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்க வாழ்க்கைய அழித்து போடக்கூடியதா, மற்றவங்களை மாத்திரம் இல்ல நம்மளே அழிக்கக்கூடியதா இது இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டீச்சரா நிறைய பேர் ஆகக்கூடாது. ஏன்னா சொல்றத செய்யறவங்களா இருந்தா தான் அந்த தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும். நம்ம அநேக காரியங்கள்ல மிஸ்டேக் பண்றோம். ஆனா ஒருத்தன் சொன்ன சொல்ல தவறாம இருந்தா தான் அவன் பெர்ஃபெக்டா இருப்பான். அப்படி தன்னோட நாவை கண்ட்ரோல் பண்ணிட்டானா தன்னோட சரீரம் முழுசையும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவான். 3 எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. 1 குதிரை. குதிரை பெரிய குதிரை, நல்ல ஸ்ட்ராங்கானது, பவர்ஃபுல்லானது. ஆனா அது ஒரு சின்ன கடிவாளத்தினால கண்ட்ரோல் பண்ணி அதுல ஓட்டுறவன் எந்த திசையில ஓட்டணுமோ அந்த திசைக்கு கொண்டு வந்துடுறான். 2வது கப்பல். பெரிய கப்பல், காத்து எதிர அடிக்குது. இது எல்லாம் இருந்தாலும் சின்ன சுக்கானால அதை ஓட்டுறவன் தான் எந்த திசையில ஓட்டணும்னு நினைக்கிறானோ அந்த திசையில கரெக்டா ஓட்டிடுறான். அதே மாதிரி ஒரு சின்ன நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடுது. அதே மாதிரி நம்மளோட நாவு சின்ன அவயவமா இருந்தா கூட அதை நம்ம கவனமா பயன்படுத்தலைன்னா நம்மளோட முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்திடும். நம்மளோட வாழ்க்கை ஆயுள் சக்கரத்தையே அதை கொளுத்தி விட்டுரும், அப்படியே அழிவுக்கு நேரா கொண்டு போயிடும்.
அதுக்கு அடுத்து கடைசியில நரகத்துல கொண்டு போய் நரக அக்கினினாலையும் நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எந்த மிருகமா இருந்தாலும் பிராணியா இருந்தாலும் நீர்ல வாழ்ற ஜந்துக்களா இருந்தாலும் மனுஷன் கட்டுப்படுத்திடுவான். ஆனா நாக்க அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு பார்த்தோம். அந்த நாக்கு ரொம்ப பொல்லாங்கானது, சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது, சாவை கொண்டு வரக்கூடிய விஷம் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம எல்லா இடங்கள்லயும் கவனமா பேசுறதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணும். அவசரப்பட்டு நம்ம 1வது அதிகாரத்துல கூட வாசிச்சோம், பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும். 1:19 பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆண்டவருடைய கரத்துல நம்மளோட நாவை ஒப்பு கொடுத்து நம்ம ஞானமாய் பேசுறதுக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும், கிருபைய கொடுக்கணும். அவருடைய பலத்தை சார்ந்து நம்மளுடைய இந்த நாவை கட்டுப்படுத்த ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். இப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாவு எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே முக்கியமானது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, அப்பா மை துதிக்கிறோம். ஞானமாய் பேச எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை ஆண்டவரே, மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகளை, எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற வார்த்தைகளை நாங்க பேசாம நீதிமான்களை போல பேச எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, பேசுகிறதற்கு பொறுமையா இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. நாவை அடக்க எந்த மனுஷனாலும் கூடாது என்று சொல்லியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்க குடும்பத்துல, அங்க இருக்கிற இடங்கள்ல, வேலை செய்கிற இடங்கள்ல, சபையில ஆண்டவரே தகப்பனே, நாங்க கரெக்டா பேசுறதுக்கு எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தலும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மூலம் உம்முடைய நாம மகிமைப்படணும்ப்பா. நீங்க கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.